வெல்கம் டு ஹரிஸ் vlog. நான் வரணும்னு நினைச்சேன், எந்த படத்துக்குமே வர முடியல. சரி, இப்போ வந்து டியூட் படத்துக்கு வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனை வச்சு ட்ரூ ஈவெண்டா வந்து படம் எடுத்திருக்காங்களா? ஆளே கிடைக்கல, என்னைய வச்சு எடுக்கணுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். தர்ஷனோட கதையே இவங்க ரெண்டு பேர்த்தோட கதையே வந்து கதையை எடுத்திருக்காங்கன்றதுக்காக இன்ஸ்பயர் ஆகி நாங்க கடைசியில எங்களை இழுத்து விட்டு நீங்க படம் வந்து சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காத்தோட சுத்த வச்சா ரிங்காரி இது என்ன பாட்டு, என்ன திடீர்னு சொல்ற? இந்த படம் தாங்க அந்த படம். அவ்வளவுதான். என்னோட வியூல பாக்கும்போது படம் எனக்கு சூப்பரா இருந்துச்சு. யாரு பாக்குறாங்கன்றதுலதான் இந்த படம் இருக்கு. என்ன உண்மையா இல்லையா? உண்மைதான், யாருக்கு பாக்குறாங்க. அவ்வளவுதான். இந்த படத்தை பத்தி சொல்ல போனோம் அப்படின்னா, டைரக்ஷனும் ஸ்கிரீன் பிளே பறிச்சுட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. அதையெல்லாம் குறைய சொல்ல முடியாது. நடிப் நடிக்கலாம் இந்த படம் வேஸ்டிங்க. வேற அமிதா பைக் இல்லைன்னா அவ்வளவுதான். நல்லா இருக்காது. நீங்க என்ன சொல்ற? நல்லா இருக்காது, அவ்வளவு நான் சொல்றது. நல்லா இருக்காது. நிறைய பேர் வந்து ஜாதியில வந்துட்டு இந்த படத்தை வச்சு சொல்லிட்டாங்க, ஜாதியை கொண்டு வந்துட்டாங்க, ஐயோ ஐயோயோன்னு எல்லாம் கதறினானுங்க. எல்லாம் சும்மா நடிப்பு தான். ஒரு மயிரானா ஏதோ ஜாதியே இல்லைன்னு சொல்லுவான், ஜாதியை வச்சுதான் சுத்துவான். ஆமா, உண்மைதான். என் ஜாதி அப்படின்னு டாபிக்கே வேணாம், இது சாக்கடை. அது பெரிய டாபிக்கா போயிட்டே இருக்கான், அதை நம்ம அவாய்ட் பண்றோம். படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி படம் யார் எடுப்பா இந்த இதுல? 2K கிட்ஸ். டியூடுங்கிறது ஒரு நல்ல படம். ஆமா, அவ்வளவுதான். அவ்வளவு இந்த வருஷத்துக்கான ஒரு 2 hours உட்காந்து எந்த படத்துக்கு போனாலும் நைட்ல நான் தூங்கிடுவேன். இப்பெல்லாம் போனா இன்டர்வலுக்கு மேல காந்தாரா 2 எல்லாம் சூப்பரா ஹீரோயின் போய் உட்காந்தா பாட்டு இன்டர்வல் வரைக்கும் கூட ஏதோ பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் அரு 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 அருன்னு அறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க படத்தை. எல்லாமே இல்ல. எனக்கு காந்தாரா படம் பிடிக்கவே கிடையாது. ஸ்கிரீன் பிளேவும் விசுவலும் சூப்பரா இருந்துச்சு அந்த படத்துலயுமே. இப்ப வந்து கதை தான் வந்து மெயினா பாக்குறாங்க. கதை படம்ன்றதே ஒரு கற்பனையான ஒரு லைஃபோட இணைச்சு பாக்குறது தப்புன்ற. முத படம் வந்து கொண்டு வந்தது வந்து கற்பனை அப்படின்றதுக்காக தான் படம் வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து ஏதோ எல்லாத்தோட இத வந்து இது பண்ணிக்கிறானுங்க. கண்ணாடியை கழட்டிடுவோம். கூலிங் கிளாஸ் போட்டு யார் பாக்குறவனே? யாரோ ஒருத்தரு கண்ணாடியோட சூப்பரா இருக்குடா அப்படின்ட்டாங்க. அதுல இருந்து பார்த்தோம்னா அது யார் விட்டுறலாம், நம்ம எதுக்கு ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு கண்ணாடி போட்டே பழகிட்டேன். இதுதான்ப்பா படம் வந்து சூப்பரா இருந்துச்சு, நல்லாதான் இருந்துச்சு. வெளிய வந்து எல்லாம் நல்லா இல்ல, ரிவ்யூ எல்லாம் வந்து பாதி பேர் நல்லா இல்ல ஜாதி ஏன்டா திருப்பி கொண்டுதான் கொண்டு வந்தானுங்க. படம் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு மேல எவன் படம் எடுப்பான்? ஓகேவா, கிரிஞ்சுன்னு நினைக்கிறானுங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் வந்து சொல்லிட்டானுங்க நல்லா அப்படின்னு. இப்ப வந்து தர்ஷா படம் நல்லா இருக்குன்னா நீ ஒரு மாதிரி பாப்ப. ஆமா, என்னடா இந்த படமான நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்றேன் கிரிஞ்சு. அதுதான் என்னடா இது படம் சூப்பரா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ல ஒரு இதுதான் கதை சொல்ல வந்ததுல வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். ஏதோ வந்து பழைய கதையை வந்து திருப்பி ரிப்பீட்டடா கொண்டு வந்த மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் தெரியலையே, தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து. டைரக்ஷன் தான் ஒரு ஸ்கிரீன் பிளேவா என்னென்ன சீனை கொண்டு வராங்கன்றது படிப்படியா கொண்டு வந்தாலும் சூப்பரா, எந்த இடத்துலயுமே லாக் கிடையாது. எவ்வளவு ஸ்பீடா ஒரு படத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், அடுத்து நம்ம யோசிக்க தோணும், இது என்னடா கதை இப்படி இருக்குன்னு. இது அப்படி தோணவே இல்லை, அப்படியே யோசிப்ப என்ன இந்த சீன் எதுக்கு இங்க கொண்டு வந்தானுங்க அப்படின்லாம். அந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமே கிடையாது. இந்த கதையை வந்து வேற யாருன்னு எடுத்திருந்தா என்னடா இது அப்படின்னு டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் செம சூப்பரா எடுத்திருந்தாரு. காமிங்க, இவர்தான் சொல்றாரு. சொல்லுங்க சார். சரத்குமார் என்னங்க சார் பண்ணாரு சொல்லுங்க. சரத்குமார் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. அவரோட நடிப்பு திறமையே இதுல காமிச்சிட்டாரு. இத்தனை நாள் நியூஸ் சேனல்ல காமிச்சுக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்குதான் வந்து படத்துல காமிச்சிருக்காரு. என்ன சூப்பரா நடிப்பாருங்க ப்ரோ. இப்பதான் பாக்குறீங்க போல. இல்ல ப்ரோ, இவ்வளவு நாள் நியூஸ் சேனல்ல நடிச்சிட்டு இருந்தாரு, நீங்க பாத்தீங்களா இல்லையா? ப்ரோ நாங்க அவர் படங்கள் நிறைய பாத்திருக்கோம், நீங்க பாத்திருக்கீங்களா? 2 படம் சேனல் ஸ்டைல் ஓபன் அப்போ பேசுவேன். என்ன ஓப்பன் அதான் எதிர்பார்க்கிறேன் நாங்க. பேசுங்க, பேசுங்க, சிரிக்காதீங்க. இல்ல நான் கேட்டுருவேன்.
கேளுங்க நானு கேளுங்க. வேணாடா இதெல்லாம் நீங்க வந்து என் வாயால இந்த வார்த்தைய சொல்ல வச்சிராத. நீங்களா அதை ஏங்க, ஒரு ஹைலைட் நிமிஷம் கதை இவன் பொண்டாட்டியே நான் வச்சிருப்பேன் அவ்வளவுதான். அவன் கல்யாணம் பண்ணி இருங்க இதுல வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொருத்தரை கூப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிரண் மாமா. கிரண் கொஞ்சம் இங்க வாங்க. கரெக்டான கேரக்டர். சொல்லுங்க, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறீங்க? இதுல வந்து அந்த பையன் வந்து அவன் பேர் என்னது? பாரி. பாரு மாறி. ஏய் எனக்கு சீரியஸா படத்துல முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரு. அந்த மாதிரி அந்த ஹீரோயினுக்கு பிள்ளை கொடுத்தது இந்த பாரு.